ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அசீஸ் காப்பர் கிச்சன். இந்த வீடியோவில் லேசி கேட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ட்ரேயில் சாக்லேட் கேக் லேயர் பண்ணிக்கலாம். இது வந்து வீட்டில் பேக் பண்ணாலும் சரி, நான் வந்து ஸ்டோர் பாட் வாங்கினேன். ஒரு 4 பீசஸ் ஆஃப் சாக்லேட் கேக் வந்து இந்த மாதிரி அடுக்கி ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி அடுக்கி வச்சுக்கலாம். கேக் மேலே ஊற்றுறதுக்கு சாக்லேட் மில்க் செஞ்சுக்கலாம். அதுக்கு 1 கப் சூடான பாலில் 1½ டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் போல் காஃபி பவுடர், இது ஆப்ஷனல் தான். சுகரும் கொக்கோ பவுடரும் நல்லா டிசால்வ் ஆகிற மாதிரி விஸ்க் பண்ணிக்கலாம். அப்படி அது டிசால்வ் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சாக்லேட் மில்க் ரெடி. இதை வந்து கேக் மேலே ஊற்றிடலாம். கொக்கோ பவுடரே சேர்க்காம இன்ஸ்டன்ட் சாக்லேட் ட்ரிங்க் ஏதாவது ஆட் பண்ணி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு சுகர் ஆட் பண்ணணும் அவசியம் இல்லை. லேயர் பண்ணி வச்சுருந்த சாக்லேட் கேக் மேலே சாக்லேட் மில்க் ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக எல்லா பக்கமும் சோக் ஆகிற அளவுக்கு ஊற்றி வச்சுக்கலாம். நல்லா சோக் ஆகட்டும். இது ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு ஒரு பவுலில் க்ரீம் சீஸ் 150 கிராம் நான் எடுத்திருக்கேன். க்ரீம் சீஸ் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். ஒரு விஸ்கை வச்சு நல்லா இதை வந்து ஸ்மூத்தாக க்ரீமியான கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடலாம். க்ரீம் சீஸ் நல்லா ஸ்மூத் ஆகிடுச்சு. இது கூடவே 1/2 கப் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா ஒரு விஸ்க் வச்சு பீட் பண்ணிக்கலாம். இல்லை ஹேண்ட் பிளெண்டர் கூட யூஸ் பண்ணி இதை பிளெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் போல் வெனிலா எசன்ஸும் 1/2 கப் விப்பிங் க்ரீமும் ஆட் பண்ணி இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது வந்து சாஃப்ட் பீக் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இதை நல்லா பீட் பண்ணிக்கணும். இது எப்படியும் ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணால் 3 to 5 மினிட்ஸ் வரைக்கும் எடுக்கும். கையால் விஸ்க் பண்ணால் இன்னும் கொஞ்சம் கூடவே டைம் எடுக்கும். பாருங்கள், நல்லா விஸ்கை வச்சு விப் பண்ணியாச்சு. இது வந்து ஸ்ட்ரக்சர் இருக்கணும், ஆனால் போரபிள் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இதில் வந்து இந்த பீக்ஸ் வரக்கூடாது. அதுக்கு முன்னாடி இதை ஸ்டாப் பண்ணிடணும். ஆட் பண்ண சாக்லேட் மில்க்லாம் நல்லா சோக் ஆகிடுச்சு. இப்போ இந்த க்ரீம் சீஸ் மிக்சரை இதில் லேயர் பண்ணிக்கலாம். நல்லா ஈவனாக லேயர் பண்ணிக்கலாம். க்ரீம் சீஸ் மிக்சரை இதில் லேயர் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வச்சிடலாம். அதுக்கிடையில் கனாஷ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் டார்க் சாக்லேட் 50 கிராமும் மில்க் சாக்லேட் 50 கிராம்ஸும் எடுத்திருக்கேன். அது கூடவே 1/2 கப் ஹெவி க்ரீம் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா சூடு பண்ணி உருக்கி எடுத்துக்கலாம். ஒன்று இதை ஓவனில் வச்சு 30 செகண்ட்ஸ் ரன் பண்ண விடலாம். இல்லை டபுள் பாய்லர் மெத்தடில் இதை நல்லா உருக்கி ஒரு விஸ்க் வச்சு நல்லா ஸ்மூத் அண்ட் சில்கியாக வர அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கனாஷ் ரெடி ஆகிடுச்சு. கனாஷை ஒரு பக்கமாக வச்சுக்கலாம். ஏன்னா அது இன்னும் சூடாகவே இருக்கும். கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கடையில் நம்ம கோகோ பாப்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 50 கிராம்ஸ் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். அதை நல்லா உருக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை டபுள் பாய்லர் மெத்தட்லேயோ இல்லை ஓவன்லேயோ வச்சு உருக்கி எடுத்துக்கலாம். நல்லா விஸ்க் வச்சு ஸ்மூத் ஆக்கிட்டு இது கூடவே 1¼ கப் போல் கோகோ பாப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது வேறு ஒன்றும் இல்லை, இது வந்து இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் மாதிரி உள்ளதில் இது ஒரு டைப், இது ஒரு வெரைட்டி. நம்ம உருக்கி வச்ச சாக்லேட்டும் இந்த கோகோ பாப்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகணும். சாக்லேட்டும் கோகோ பாப்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது வந்து ஒன்று ஒன்று ஒட்டிகிட்ருக்கும். இது நல்லா உதிரி உதிரி ஆக்கிறதுக்கு கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூனை ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த ரெசிபிக்கு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட யூஸ் ஆகுச்சு. கோகோ பவுடர் ஆட் பண்ணி அதுக்கு மேலே ஒரு மூடி வச்சோ இல்லை ஒரு கிளிங் ஃபிலிம் வச்சோ நல்லா கவர் பண்ணி நல்லா குலுக்கி எடுத்துட்டோம்னா நல்லா உதிரி உதிரியாக தனித்தனியாக பால்ஸ் வந்துடும்.
நல்லா ஷேக் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப அந்த மேல உள்ள கோகோ பாப்ஸ் வந்து தனித்தனியா உதிரி உதிரியா வந்துருச்சு. நம்ம ஃப்ரிட்ஜில செட் பண்ணி வச்சிருந்த ட்ரே எடுத்து, இப்ப அதுக்கு மேல கனாஷ ஃபுல்லா எல்லா பக்கமும் கவர் ஆகுற மாரி ஊத்திக்கலாம். அந்த கனாஷ்க்கு மேல இந்த கோகோ பாப்ஸ ஃபுல்லா கவர் ஆகுற மாரி கவர் பண்ணிடலாம். கோகோ பப்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி முடிச்ச பிறகு அவ்வளோதான். கேக் ரெடி. இத திரும்ப நம்ம 2லேருந்து 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில வச்சு செட் பண்ணிக்கலாம். நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணுங்க. இந்த கேக் வந்து கிட்ஸுக்கு மட்டும் இல்ல, பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அடியில உள்ள கேக் லேயர் நல்லா வெட் ஆகும். அதுக்கு மேல க்ரீம் சீஸ், கனாஷ் இதெல்லாம் சேர்ந்து நல்லா செம்ம டேஸ்ட்டா இருக்கும். இது நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்க கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. For more recipes, please do subscribe to Asi's Copper Kitchen. Like, share and comment below. Thank you for watching.